இந்த தாவீது கோலியாத் கதையில் தாவீது கோலியாத்தை கொன்ன பிறகு நம்ம கதை நின்று போயிடுது. ஆனால் நம்மளுக்கு ஒன்று தெரியுமா, அந்த கதை அங்கே நிற்கல, அந்த கதை தொடர்ந்து வருது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வரைக்கும் தொடர்ந்து வருது. ஏன் தெரியுமா? தாவீது கோலியாத்தை கொன்ன பிறகு பக்கத்தில் இருந்த அந்த படாந்தியில் இருந்த காத்துன்னு ஒரு இடம் இருந்துச்சான். அந்த காற்றுல இருந்த அத்தனை பயிரையும் இந்த ராட்சதர்களை ஃபுல்லாக தாவீது, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வேலைக்காரர்கள் போய் கொன்று போட்டார்கள்னு இருக்கு பைபிளில். இதனால் தெரிஞ்சுக்கங்க, கோலியாத்தோட அந்த பிரச்சனை முடியல, அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு. தாவீது ஏன் தெரியுமா ரொம்ப ஸ்பெஷல்? அவன் கோலியாத்தினுடைய சரித்திரத்தை அழிச்சிட்டான், அவனுடைய குடும்பத்தையே அழிச்சிட்டான், அந்த வரலாற்றையே அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ராட்சதர்கள் இந்த பூமியில் கிடையவே கிடையாது. அது காரணம் தாவீது. அவன் ஒரு உதாரணத்தை செட் பண்ணி கொடுத்தான், இப்படி தாண்டா நீ அவனை அடிக்கணும்னு சொல்லி. அவன் பிள்ளைங்க அதே மாதிரி போய் அவங்களை ஃபுல்லாக காலி பண்ணிட்டானுங்க. அதே மாதிரி அவங்க வேலைக்காரனுங்களும். அதுக்கப்புறம் தாவீது போனால் அவசியம் இல்லை, எல்லாரும் பார்த்துக்கிட்டானுங்க, எல்லாரும் கண்டுபிடிச்சிக்கிட்டானுங்க, சரி இப்படி தாண்டா இவங்கிட்ட ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி போய் அதே மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். அதனால தான் தாவீது கோலியாத்து கதை அந்த தாவீது கோலியாத்தோட நிற்கல, அங்கே அது உருவாகுது, அது ஆரம்பமாகுது. அது கண்டினியூவாக போய் அந்த கோலியாத்துகளே இந்த பூமியில் இராதபடிக்கு அவங்கள எராடிகேட் பண்ணி விட்டாங்க. பார்த்தீங்களா? அதனால தான் இயேசுவே தாவீதின் கூடாரத்தை நான் எடுத்து கட்டுவேன். தாவீது ஒரு பெரிய உதாரணமாக சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில். பரிசுத்த ஆவிக்கு பிறகு கூட தாவீது ஒரு பெரிய உதாரணமாகவே நம்ம சொல்கிறோம். அது காரணம் என்ன தெரியுமா? இதுதான் காரணம்.